அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி ஒரு சூப்பரான கதையோடு வந்திருக்கேன். என்ன கதைன்றதை பார்க்கலாங்களா? என்னென்னா, ஒரு இளைஞன் வந்து இருக்கிறாரு. அந்த இளைஞனுக்கு தான் ஆசைப்பட்ட எதுவுமே நமக்கு வந்து கிடைக்கல. ஸோ என்கிட்ட இழக்கிறதுக்கு எதுவும் இல்லை, என்கிட்ட எதுவுமே இல்லைப்பா அப்படிங்கிற ஒரு மனநிலையில் ஒரு ஆற்றுல போய் குதித்து தற்கொலை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போகிறாரு. ஸோ அங்கே போயிட்டு தண்ணிக்குள்ளே இறங்கிறதுக்கு வந்து இப்போ நம்ம தற்கொலை பண்ணால் அவ்வளோ ஈஸியாங்க போகிறாரு. போய் இறங்கிறதுக்கு போகிற நேரத்தில் அங்கே ஒரு திருடன் வந்து கையில் ஒரு கத்தியோட அந்த பக்கமாக வந்து ஓடி வந்துட்டுருக்காரு. அந்த திருடன் வந்து அவர் பார்க்குறாரு. கையில் இருக்கிற அந்த கத்தி வந்து அந்த நில ஒளியில் வந்து மின்னும் இல்லைங்களா, மின்றதை பார்த்துட்டு இவர் வந்து பயந்துட்டார். உடனே அந்த திருடன் அங்கேருந்து வந்துட்டு, இவங்ககிட்ட இருக்க பணம் நகைலாம் எனக்கு கொடு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவர்கிட்ட கேட்குறாரு. இவர் வந்து சொல்கிறாரு, இழப்பதற்கு என்கிட்ட எதுவுமே கிடையாது, அதனால தான் நானே தற்கொலை பண்ண வந்திருக்கேன். நீங்கள் என்னடா தான் எங்கிட்ட வந்து கேட்குறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஓ அப்படியா, சரி சரி சரி, எனக்கு உங்கள் கண்ணையாச்சும் கொடு, அந்த கண்ணை வந்து விற்று நான் அதிலேருந்து வர காசு நான் எடுத்துக்கிட்டு அந்த திருடன் வந்து கேட்குறாரு. கேட்டவுடனே இவருக்கு வந்து அதிர்ச்சிக்குள்ளாயிட்டு, நான் அதெல்லாம் தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார். சரி ஓகே, நீ வந்து எனக்கு தரமாட்டேன், முழு காசு தான் இப்போ நான் என்னை எடுத்துக்க விட மாட்டேங்கிற, சரி நம்ம 2 பேர் பாதி பாதி எடுத்துக்கலாம் அந்த கண்ணை விற்று அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஸோ சொன்ன உடனே அந்த இளைஞன் வந்து இல்லை நான் அதெல்லாம் தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. சொன்னதுக்கப்புறமா அந்த திருடன் வந்து சொல்லியிருக்காரு, அதை நல்லா அந்த எப்படி சிரிப்பாங்க. ஸோ அந்த நேரத்தில் வந்து அந்த மாதிரி சிரிச்சுட்டு அப்போ திருடன் சொல்கிறாரு, ஸோ இழப்பதற்கு எதுவுமே இல்லைன்னு சொன்னியே, விலை மதிப்பற்ற உன்னோட உடம்பை வந்து உன் கையில் வச்சுட்டு ஸோ இழப்பதற்கு எதுவும் இல்லைன்னு சொல்லி இது வந்து நியாயமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த திருடன் வந்து அங்கேருந்து போயிடுறாரு. ஸோ அப்போ தான் வந்துட்டு அந்த இளைஞன் வந்து உணர்றாரு, நம்மக்கிட்ட விலை மதிப்பற்ற இந்த உடல் இருக்குது. ஸோ இந்த உடலை வச்சு நம்ம தன்னம்பிக்கையாக வாழ்ந்தால் நம்மளோட வாழ்க்கையில் என்ன வேணுமானாலும் அச்சீவ் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து அந்த இளைஞன் உணர்ந்து அந்த தற்கொலை முயற்சியிலேருந்து வெளியே வந்திருக்காரு. ஸோ நம்மளோட உடம்பு பாருங்கள் எவ்வளோ விலை மதிப்பற்றது. அதாவது கடவுள் வந்து நமக்கு 6 அறிவு கொடுத்துருக்காருன்னு சொல்கிறாங்க. ஸோ அதே மாதிரி நமக்கு இருக்கிற நிறைய விசேஷமான உடம்பில் இருக்கிற ஒரு எலும்பாகட்டும், சதையாகட்டும், ரத்தமாகட்டும், இந்த மாதிரிலாம் வந்து இந்த மிருகங்களுக்கோ பறவைகளுக்கோ இல்லை. ஸோ அந்த மாதிரியான உடம்பை வந்து அழிக்கிறதுக்கு வந்து எப்படி மனசு வருது? ஸோ அதுதான் இழப்பதற்கு எதுவும் இல்லை. தன்னம்பிக்கையோடு வாழ்ந்தோம்னா நம்ம வாழ்க்கையில் தேவையான அனைத்துமே பெறலாம் அப்படின்றத வந்து இந்த இடத்துல சொல்கிறாங்க. ஸோ கதை எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.